விஜய் எதுக்காக வந்து இந்த பிரச்சனையில் வந்து பேசலை அப்படின்னு ஒரு இஷ்யூ பேஸ்டா விஜயை கேள்வி கேட்பது வேற, ஒரு முழு நேர அரசியல்வாதியாக விஜய் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்பது வேற. ஆனால் தன்னுடைய சொந்த பணத்தில் அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டுறாரு. அதில் அரசியல் இருக்கலாம், மாவட்ட வாரியாக அழைக்காமல் தொகுதி வாரியாக பண்ணுறாரு, அது ஒரு அரசியலுக்காக பண்ணுறாரு. இது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் தன் கட்சியை வளர்ப்பதற்காக பண்ணுறாரு, பண்ணிட்டு போட்டுமே. ஒவ்வொரு கட்சிக்காரனும் பண்ணுறாரு, சரி அவரும் பண்ணுறாரு, தன் சொந்த பணத்தில் தானே பண்ணுறாரு. அதனால் என்ன தப்பு இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் ஒரு அரசியல் அஜெண்டா வச்சுருக்காங்க, ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, ஒரு ஷெட்யூல் போட்டு இப்போ பணி செய்கிறாங்க. அது மாதிரி அவர் பண்ணுறாரு, தன் கட்சியை வளர்க்க, தன் கொள்கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கோ எதுக்கோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அதில் இப்போ +2 படித்த பெண்கள் 2 கிராம் தங்கத்துக்காக விஜயிட வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது என்பது, அதுவும் லிப்கிஸ் கொடுக்குறாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இன்னொன்று, அந்த பிள்ளைகள் எல்லாமே விஜய் மகளை விட சின்ன பிள்ளைங்க. விஜய்க்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 50 வயசு ஆகுது. அந்த பிள்ளைகள் எல்லாமே 16 வயசு 15 வயசு பிள்ளைகள், 13 வயசு பிள்ளைகள். அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைங்க, அது பெண்கள் குழந்தைங்க, அந்த குழந்தைங்க விஜய் ஒரு அன்பில், விஜய் மேலே இருக்கிற ஒரு அன்பு, ஒரு நடிகராக அவர் மேலே ஒரு அன்பு இருக்கலாம், ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஒரு கட்சியின் தலைவராக அவர் மேலே ஒரு அன்பு இருக்கலாம், ஒரு மரியாதை இருக்கலாம். அந்த அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் ஒரு 16 வயசு 17 வயசு பிள்ளை ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதனோடு அவர் வந்து கை ஒழுக்கிக் கொள்வதோ, இல்லை அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்வதோ, இல்லை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ஒரு இடுப்பை பிடிச்சி கட்டி பிடிக்கிறதோ, இதில் என்ன தப்பு இருக்குது? இது ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும்? இது எப்படி ஆபாசமாக இருக்க முடியும்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சாலையில் போகிறாங்க, எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அப்பா என்று அழைத்து அவரோட செல்ஃபி எடுத்துக்கொள்ளுது. இப்போ எல்லா தலைவர்களும் வானூர்தி நிலையத்தில் பார்த்தாலோ, ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் பார்த்தாலோ, ஒரு போராட்டத்தில் பார்த்தாலோ, ஒரு அன்பின் மிகுதியில் வந்து பிள்ளைங்க வந்து கட்டி பிடிப்பாங்க, ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. இதை கொச்சையாக ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும்? மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் எந்த இடத்துல இதை ஆபாசமாக பார்க்குறாரு? லிப்கிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து எந்த அடிப்படை? ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் பேசிட்டு போயிடலாம், ஒரு கட்சியினுடைய